எங்கள் வீட்டு சின்ன மகாராணி என்னுடைய 2வது மக வளர்ந்துட்டாங்க. இன்றைக்கி ஸ்கூல் ரியோப்பன் இல்லையா, நேத்திக்கே அவளுடைய புக்ஸ் எல்லாத்துக்கும் அட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா, பேகு துவைச்சிட்டா, ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா. இப்படி ஸ்கூலுக்கு தேவையான எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டா. நேற்று வரைக்கும் அவள் வளர்ந்தவளாக இருந்தாலும் எல்லாமே நாங்கள் தான் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். அப்போ எங்கள் மேலே தான் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நாங்களாகவே முன் வந்து செஞ்சு கொடுத்துட்டோமா. இன்றைக்கி அவளே அழகாக செஞ்சுக்கிட்டா. ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு லஞ்ச் மட்டும்தாங்க அவளுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே நீட்டாக பக்காவாக ரெடி ஆகிட்டா. ரெடி ஆகிட்டு அவங்க அக்காவை கூப்பிட்டு என்னை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்லிட்டு சொன்னாள். அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. எல்லா ஸ்கூலுக்குமே வந்து மோஸ்ட்லி ரியோப்பன் இன்றைக்கி தான் நினைக்கிறேன். எல்லா குழந்தைங்களும் சமத்தாக போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு போங்க. ஸ்கூலுக்கு போய் கட்டி கொடுக்கறத நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக படித்து பெரிய ஆளாக வாங்க. அதுதான் எல்லா பேரண்ட்ஸுடைய ஆசை, கனவு, எப்படி வேணால் சொல்லலாங்க. இப்போ இருக்க குழந்தைங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்கள் குழந்தைங்க நிச்சயமாக உங்களை விட ஸ்மார்ட்டாக தான் இருப்பாங்களே. நீங்கள் ஜஸ்ட்டு கைட் பண்ணுங்கள், எல்லா வேலையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்காதீங்க. அவங்கள செய்ய விட்டு நீங்கள் வேடிக்கை பாருங்கள், தப்பு பண்ணால் அதை கரெக்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வேலையை செஞ்சாலுமே போதும், அவங்க பெரிய லெவலில் வருவாங்க.